அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் எண்ணி 3 நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுக்கிரன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் வலம் வருகிறார் சுக்கிரன். அதற்கு பிறகு குருவுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்திலும் அதற்கு பிறகு 9இல் ஆட்சி பலமும் பெற்று வலம் வர போகிறார். எனவே சுக்கிரனின் அமைப்பு இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதை காட்டிலும் சந்திரனின் அமைப்பு மிக அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வருவதோடு மட்டுமல்லாது அவர் வளர்பிறை சந்திரனாக வலம் வரப்போகிறார். எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சந்திரனின் அமைப்பால் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், சனி மற்றும் சூரியன், சுக்கிரன், சந்திரன் என பெருவாரியான கிரகநிலைகள் சிறப்பான சூழலை உருவாக்கி கொடுப்பதால் உறுதியாகவே பல்வேறு வகையான நெருக்கடி, வேலை இல்லை, பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இல்லை, உறவுகளுக்கிடையே மன வருத்தம், நல்ல வேலையும் தொழில் ரீதியான சந்தர்ப்பமும் இருந்தாலும் கூட கடன் சார்ந்த நெருக்கடிகள், பல்வேறு வகையில ஏமாற்றம் என பல்வேறு வகையான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதன் இணைந்து மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் அங்கு உச்சம் பெற்றிருப்பதால் சூரியன் மற்றும் புதனின் அமைப்பால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் அலைச்சல் சிரமம் குறைந்து பல பணிகளை விருச்சிக ராசிக்காரர்கள் விரைவாகவும் துல்லியமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது. சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் பெருவாரியான அலைச்சல் சிரமம் குறைவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் உறுதியாகவே எடுத்து காட்டுகின்றன. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. முழுமையாக 9ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். பல வகையிலிருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய். எனவே இந்த வேளையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்வதோடு மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகளையும் சிரமங்களையும் விளக்க முடியும். உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்கும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்டு வந்த காரிய தடைகள் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் உச்சம் பெற்று இந்த வாரம் முழுவதும் வலம் வருகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு யோகஸ்தானம் ஆகிய 6இல் நுழைகிறார். அதற்கு முன்னதாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடை தாமதங்கள், சிக்கல்கள் என அனைத்தையுமே விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல்வேறு வகையான காரியங்களை மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறாருங்க. சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் இருப்பதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை
வலுவாக தனது 7ஆம் பார்வையாக சப்தம பார்வையாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியாக, கலைத்துறை, அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் உறுதியாகவே அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் களைவதோடு உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருகிறது. எனவே சரியான முறையில் விருச்சக ராசிக்காரர்கள் சுக்கிரனின் அமைப்பை பயன்படுத்தி கொண்டால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி கிடைப்பதோடு உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான பல நல்ல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. பல்வேறு வகையான காரணங்களால் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் நியாயமாக தங்களுடைய வாழ்வில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காமல் தாமதம் ஏற்பட்ட சூழலில் இனி அவை விரைவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேது பகவான். கேதுவின் அமைப்பால் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் புதிதாக தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெரிய அளவில் காரிய தடை, சிரமம், சிக்கலின்றி எளிதில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதோடு மிக பெரிய அளவில் சிரமம் என்று இருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தெறிந்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை இந்த தருணத்தில் விலகுவதால் உறுதியாகவே உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்பையும் தனலாபத்தையும் இந்த வேளையில் நிச்சயமாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. திருக்கணிதத்தின்படி 5ஆம் இடத்தில் சனி நுழைந்தாலும் பாக்கியத்தின்படி 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறார். அவருடன் இணைந்து மிக வலுவாக ராகுவும் 4இல் வலம் வருகிறாருங்க. ராகு சனி 4இல் இணைந்திருப்பது நன்மை தர இயலாத ஒரு அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட திருக்கணிதத்தின்படி 5ஆம் இடத்தில் நுழைந்த சனியால் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுக்கிரனுடன் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஐ வலுப்படுத்துவதால் நெருக்கடிகள் தவிர்க்கப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக உண்டு. குறிப்பாக உத்தியோகம், தொழில் ரீதியாக சக பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள், நிர்வாகத்தினர், மேல் அதிகாரி என பல்வேறு வகையில் இருந்து வந்த சிரமங்கள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே நல்ல மாற்றத்தை சந்திப்பதால் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் சற்று சாதகமற்ற அமைப்பில் அஷ்டமத்தில் குரு பகவான் வளம் வந்தாலும் கூட அவர் தோஷமற்றவராக இருப்பதால் அவர் அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்புகளோ சிக்கல்களோ நிச்சயமாக ஏற்படாது. ஏனென்றால் குரு பகவானை தவிர மற்ற எந்த கிரகநிலைகள் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் அது அதிக சிரமத்தை தான் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படும். ஆனால் குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் சிரமம் கட்டுக்குள் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகள் அதிரடியாக மாற்றத்தை ஏற்படுத்துவதால் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் சற்று காலதாமதம் ஆனாலும் இந்த வேளையில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்களை தேடி வரும்.